கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. கார்த்தியும் சரவணன் வந்து ஒரு ஜூஸ் கடைக்கு வந்து உட்காந்து அப்படியே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அதே ஹோட்டலுக்கு தான் வராங்க நம்ம சக்தியும். அவங்களும் ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க கார்த்தியை பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. இவங்க தான் தீபாவோட ஹஸ்பண்டுன்னு தெரில போல இருக்குது அந்த இடத்துல. நம்ம சக்திக்கு ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து நம்ம திருப்பி திருப்பி வந்து இடத்துக்கே வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஏறுறோம் சறுக்குது. இது ஏதோ ஒரு புதிராகவே இருக்குது. முதல்ல தும்பா கிட்ட உங்கள் மனைவி வந்து மாட்டுறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக வந்து காப்பாற்றி ஆகணும். நம்ம கொஞ்சம் வேகமாக ஓடணும் கார்த்தி. ஓடுற பாதையை கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிற்கிறதுக்குள்ளே அவங்க வேற ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி கடைசியில் இது மாதிரி ஆகிடுது. தும்பா மட்டும் இந்த பிரச்சனையில் வராமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக அவங்க மனைவி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சரி விடுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து பில்லை வந்து செட்டில் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. சக்திக்கு வந்து ஒரே பாட்டமாக இருக்காங்க. நான் வந்து அந்த ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த அம்மாட்டையும் வந்து கற்பகவதிகிட்டையும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். கார்த்தி எப்படி இருந்தாலும் பார்த்தாகணும். எப்படி நான் கார்த்தி வந்து சந்திக்க போகிறேன்னு தெரியல. முருகனே நீங்கள் தான் வந்து எனக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பில்லை செட்டில் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து பார்க்குறாங்க. போனோன்னே கார்த்தி வந்து ஆப்போசிட்டில் வந்து காரில் வந்து ஏறுறாங்க. என்னது இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நல்லா யோசிச்சுப்பாரு சக்தி, இவரை எங்கே பார்த்தேன்னு திங்க் பண்ணி பாருன்னொன்னே அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, இவங்க தானே தீபாவோட ஹஸ்பண்டு. இவங்க மாட்டுக்கு இப்போ காரில் ஏறி போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் காரில் ஏறுறாங்க. அப்போன்னு பார்த்து வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. வந்து பார்த்தோன்னா கார் மாட்டுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்குது. இவங்க வந்து கார் நம்பரை மட்டும்தான் நோட் பண்ணுறாங்க. அச்சோ கார்த்தியை வந்து மிஸ் பண்ணிட்டோமே. சே, இவர்கிட்ட மட்டும் தீபா ஒப்படைச்சிருந்தா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்திருப்போம். தீபா வந்து காப்பாற்றினது நமக்கு கொஞ்சமாக சந்தோஷமாக இருந்திருக்கும். தீபாவை காப்பாற்ற வேண்டிய நானே வந்து இப்படி காரியத்தையும் வந்து சொதப்பி வச்சுட்டேனேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சக்தி. சரி இந்த கார் நம்பரை வச்சு ஈஸியாக வந்து பிடிக்க முடியுமா, கார்த்தியோட ஃபோன் நம்பர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தீபாவோட ஹஸ்பண்டுனா கார்த்தி வந்து ஏதோ ஒரு கம்பெனி வந்து வச்சுருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தீபாவை பற்றின இருக்கிற தகவல் இப்போ வெளியிலையும் விசாரிக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் அதிகாரிங்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஏன் என்னாச்சு, எங்கள் அண்ணனும் இந்த மாதிரி இடத்துல தான் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும்ல. ஆமாண்டி, நான் கார்த்தியோட கார் நம்பரை நோட் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கள இருக்கிற அட்ரஸ் டீட்டெயிலை வந்து கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்து நமக்கு உதவியாக இருக்கும்ல. ஏய் அது மட்டும் இல்லாமல் அந்த சரவணன் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் கூட இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறேன்னு இருக்காரு. அவர் நம்பரை வாங்குறது ஈஸி. அவர் நம்பரை வாங்கிட்டா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டு தான் நீ சொல்கிறது. நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சக்தி வந்து வேகமாக வந்து ஸ்டேஷனுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. சரவணன் இருக்கிற ஏரியாவுக்கு அவங்கள்ட்ட ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்து கார்த்திக்கிட்ட எல்லா தகவலையும் சொல்லணும் தான் அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வீட்டில் வந்து ஐஸ்வர்யா வந்து இவ தீபாவே இல்லை, என்ன பண்ணலாம், என்ன பண்ணா இவ வந்து மாட்டிக்காமல் இருப்பா, இவ எதுக்கு இங்கே வரணும், அப்பனா இவனுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்களா, வேற எதுவும் பிரச்சனை இருக்குமா, எப்பட்றா கார்த்தி மட்டும் எல்லா பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து தப்பிக்கிறாங்க, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கேஷுவலாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா வெளியில் வந்து போகிறப்ப தும்பாவை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. அவங்க காரும் நம்ம தும்பாவோட காரும் வந்து நேரடியாக பக்கத்தில் நிற்குது. என்னங்க நீங்கள் இப்படி தான் வந்து கார் ஓட்டிகிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சும்மானு இருமா அதோ தப்பாயிடுச்சு அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2-3 பேர் வந்து கடுப்பாகி அடிக்கலான்னு வராங்க. ஏண்டா தப்பு நம்ம மேலே தான்டா, சாரிம்மா நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தீபாவோட ஃபோட்டோ வந்து கீழே போட்டுட்டு போகிறாங்க. அதாவது கீதாவோட ஃபோட்டோ வந்து கீழே போட்டுட்டு போகிறாங்க. இதை வந்து பார்த்துட்றாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா. சரி இந்த பிரச்சனையை வந்து எதுக்கும் வந்து சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறப்ப தான் தெரியுது கீதாவோட ஃபோட்டோன்னு. யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து தேடி வந்திருக்கீங்க, அவங்க பேர் கீதா கரெக்டா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க. ஒரு பக்கம் ஆமாம் நாங்கள் கீதாவை தேடி தான் வந்திருக்கோம். நீ கீதாவோட சொந்தக்காரியா, இல்லை கீதாவோட வில்லி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. உங்கள் ஃபோன் நம்பர் தாங்க, எதுக்கும் இந்த பொண்ணை வந்து நான் கண்ணில் பட்டுச்சுன்னா நான் சொல்லிடுறேங்கிற மாதிரி சொன்னேன்னா ஃபோனை வந்து வாங்கிக்கிறாங்க. ஃபோன் நம்பரை ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு, அப்போனா இவங்க வந்து கீதா ஒன்றும் தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா தீபாவை இன்னும் பார்க்கலன்னு தான் அர்த்தம். அப்போனா தீபா எங்கே போயிருப்பா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப
அப்போ தான் அந்த நர்ஸோட அந்த விவகாரம்லாம் தெரியுது. சக்தி தான் வந்து தீபாவை வந்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னு தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஐஸ்வர்யா அந்த இடத்துல. ஓ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கா, அப்போனா சக்தி வீட்டுக்கு முதல்ல நம்ம போவோம், தீபா அங்கே தான் இருக்காளான்னு தெரிஞ்சுப்போன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து தீபா இருக்கிற இடத்த வந்து பார்த்துட்றாங்க. நீ இங்கே தான் இருக்கியா தீபா, முதல்ல வந்து நான் இதை அவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டா ஈஸியாக அவங்க காரியத்தை வந்து சாதிச்சிருவாங்க. நீ தான் கீதான்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னை பத்திரமா அமுச்சு வச்சுட்டா அது எனக்கு போதும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறது தீபா கிடையாது கீதான்னு சொல்லி அவளையும் வந்து மேபி வந்து மாட்டி விடலாம், இல்லை அவளை தப்பிச்சாலும் எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக வந்து யோசிச்சு திட்டம் போட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா. சரவணனை பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து போகிறாங்க அந்த இடத்துல. நம்ம சக்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் இப்போ உங்களோட அதிகாரியை பார்க்கணும், அவர் பேர் சரவணன் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வெயிட் பண்ணுங்கன்னு. சரவணனுக்கு நீங்கள் வேண்டியப்பட்டவங்களா? ஆமாங்க வேண்டியப்பட்டவங்க தான் சொன்னேன். ஐயா அவங்கள தேடி யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி டேரெக்டாக நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா நான் போயிட்டு வந்துடுறேன், நீங்கள் வேணால் தேடுறீங்களா? இல்லை இல்லை நானும் வந்து உங்கள் கூடயே வரேன்னு சொல்லி கார்த்தியும் வந்து அந்த இடத்துலேருந்து வராங்க. அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா வந்து ஃபோன் அடித்து வீட்டுக்கு வாப்பா ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொன்னனால, சரி கார்த்தி நீங்கள் என்ன இங்கேயே வந்து ட்ராப் பண்ணிட்டு போங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னேன். கார்த்தி மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் சரவணன் வந்து சக்தி வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அங்கே வேலை பார்த்தவங்க தானே? ஆமாம் சார், நானே உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினச்சேன், ஆனால் கடைசியில் இப்போ தான் சார் எல்லாத்துக்கும் வந்து விடை கிடச்சிச்சிங்கிற மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க. என்ன நடந்துச்சு? முதல்ல கற்பகவங்க எங்கள் இதில் வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் தும்பா பேசுகிறத எல்லாத்தையும் நான் கேட்டேன். அவங்க வந்து கீதாவை தேடி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் கீதாவும் நம்ம தீபாவும் ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த விஷயம் தீபா வேற கீதா வேறன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சுற்றி வளைச்சி பேசாதம்மா, அதனால தான் நான் தீபாவை காப்பாற்றுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. நான் கேட்டப்பயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஆமாம் சார் சொல்லியிருக்கலாம். தும்பா ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு விசாரித்தாங்க. நான் அவங்கள ஏமாற்றி தான் வேற ஒரு ஆளை வந்து அமுச்சு வச்சேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் தும்பா கிட்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு தீபாவை கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டேன், யார் என்ன சொன்னாலும் வந்து மாற்றி மாற்றி சொல்லணுன்னே. அப்படியே வந்து அவங்க தும்பாவோட அசிஸ்டண்ட் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, சக்தியோட வீட்டு அட்ரஸ் வந்து கிடைக்குமான்னு. என் ஃப்ரெண்டு சொல்ல முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட, அதனால தான் வந்து அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து விசாரிச்சிங்களா? நீங்கள் தான் அவங்களா இருப்பீங்கன்னு நினச்சி நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. தும்பா வந்து ஆல்மோஸ்ட் என்னை வந்து பார்த்துட்டார் சார். நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வந்து தீபாவை வந்து காப்பாற்றணும். கார்த்தி எங்கே இருக்காரு? கார்த்தி இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் உடனே வந்து நான் இருக்கிற இடத்துக்கு வாங்க, சக்தி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோன்னே கார்த்தி வந்து வேக வேகமாக வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க. கார்த்திக்கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் வந்து சக்தி வந்து சொல்லிடுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க சார். இல்லை நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? நான் எந்த அளவுக்கு வந்து அக்கறையாக என் மனைவியை காப்பாற்றணும்னு நினைக்கிறேனோ அந்தளவு தானே நீங்களும் வந்து பாதுகாப்பாக வந்து வச்சுருக்கீங்க. முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சக்தி, சரவணன், அப்புறம் கார்த்தி 3 பேர் வந்து சக்தி வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் வந்து முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.